அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். ஸோ நம்ம குரூப் 2 பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலுக்கு வந்து 4000 பேர் இது வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 4000 பேர், எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 3955 பேர் வந்து இந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க. ஸோ இதில் உங்களோட மார்க் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock உங்களுடைய மார்க் ஃபுல்லாகவே நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஈவினிங் 6 மணிக்குள்ளே உங்களுடைய மார்க் எல்லாமே என்ட்ரி பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் 4000 பேர் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக படிச்சிருக்கீங்களோ, அதாவது மினிமம் வந்து ஒரு 70 to 80% நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் ஒரு 50% தான் படித்து நீங்கள் எழுதுனீங்கன்னா அதில் பிரோஜனமே கிடைக்காது. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் வந்து படித்து எழுதும்போது அட்லீஸ்ட் நம்ம ஒரு 150 above அந்த டெஸ்ட்டில் எடுக்கணுங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் படித்ததே 140க்கு தான் படிச்சிருக்கீங்க, அப்போ எழுதும்போது எவ்வளோ கிடைக்கும்? 120 மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அது எழுதியும் பிரோஜனம் கிடையாது. ஸோ ஓரளவு ஒரு 80 to ஒரு அதை 70 to 80% படிச்சிருக்கணும். எல்லாமே நம்ம ஒரு ஸ்கெடியூலில் கொடுக்குற டாபிக் எல்லாமே படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 12th ஹிஸ்ட்ரியில் 7 லெசன் கொடுத்துருக்கோமா, ஒரு 5 லெசன் நல்லா படித்தேன், 2 லெசன் நான் முக்கியமான ஒன்லைனை மட்டும் பார்த்துக்கிட்டேன், முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதாவது எல்லாமே டச் பண்ணியிருக்கணும். அதில் டெப்த்தாக இவ்வளோ படித்தேன், மேலோட்டமாக இவ்வளோ படித்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் ஓரளவு நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல எக்ஸாம் அந்த கேள்வி கேட்கும்போது ஒரு சில இது கெஸ் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாடமே பார்க்காமலே போயிட்டிங்கன்னா பிரோஜனமே கிடையாது. இப்போ சயின்ஸ் நான் முக்கியமானது மட்டும் தான் சார் பார்த்தேன், அட்லீஸ்ட் பார்த்துட்டாச்சும் போயிருக்கணும் அந்த டாபிக் ரிலேட்டடாக. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 4000 பேர்கிட்ட அட்டன் பண்ணிக்க நிறைய பேர் நல்லா அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதை கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த பிடிஎஃபோட பேஜ் நம்பரே 430 பேஜ் இருக்குது. ஓகேங்களா, 430 பேஜ் இருக்குது. இந்த 190க்கு மேலே நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. 195லேருந்து அப்படியே நம்ம பார்த்தோம்னா 180 சம்திங்கில் நிறைய பேர் இருக்கீங்க. அதேமாதிரி 170 சம்திங்கில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 160க்கு மேலே நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். அதான் உங்களுடைய மார்க் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணதை ரெக்டிஃபை பண்ணீங்க. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே, ஏன்னா நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தா நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டஃப்பாக வந்து நம்ம எடுத்திருப்போம். ஒரு மாட்ரேட் லெவலில், டஃப்னு கிடையாது, ஒரு மாட்ரேட் லெவலில், அதாவது ஈஸியாகவும் இருக்கும் ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா டஃப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா, ரெண்டும் கலந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு டிஎன்பிசி தரப்பில் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மாட்ரேட் லெவலில் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஈவன் தமிழாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட்டில் வந்து டோட்டலாக எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தவங்களுக்கு தெரியும். டோட்டலாக பாருங்கள், மேலே 3955 பேரில் 85.4% வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எழுதியிருக்காங்க. 14.6% வந்து பார்த்தீங்கன்னா மேல் எழுதியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல், அதுலேயும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போய்ட்டு வந்து படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு 1000 பேர் வந்து பார்த்தோன்னா மேல் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் இதில் வந்து பாருங்கள், தமிழ் மீடியம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 94.3% வந்து தமிழ் மீடியமும் ப்ளஸ் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 5%, ஓகேங்களா, 5.7% வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்த டெஸ்ட் எழுதிருக்கீங்க. கிட்டத்தட்ட 4000 பேர் எழுதிருக்கீங்க. ஈவினிங்குள்ளே மார்க் என்ட்ரி பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. ஸோ இது எதுக்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஓகே யாரும் டெஸ்ட் எழுதலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில், குரூப் 2 டெஸ்ட் பேட்சில் கிட்டத்தட்ட 40,000 பேர் இருக்கீங்க. இந்த 40,000 பேரில் 10% வந்து டெஸ்ட் எழுதியிருக்காங்க. நல்லா கேட்டுங்க, 40,000 பேரில் வெறும் 10% தான் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. மீதி 90% வந்து டெஸ்ட்டு எழுதலை. ஏன்னா அவங்க அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தோன்னா படிச்சுட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த போர்ஷன் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு எழுதுவாங்க. ஓகேங்களா, எப்போவுமே ஒரு விஷயத்தில் நம்ம எப்போயுமே நினைப்போம்ல, 20 லட்சம் பேர் எழுதுறாங்களா, 20 லட்சம் பேர் போட்டியா? கிடையாது. 20 லட்சம் பேர்த்தில் 20,000 பேர்த்துக்கு தான் போட்டி. அந்த 10%க்கு தான் போட்டியே தவிர மீதி 90% அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுவாங்க. இந்த இடத்துல நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த 10%க்குள்ளே நீங்கள் வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த 90%க்குள்ளே அங்கேயே நிற்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். மெஜாரிட்டி அங்கே தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இந்த 10% யார் வந்து, நேற்று கூட நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். வேலைக்கு போயிட்டு 12 hours வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு படித்து இந்த டெஸ்ட் எழுதியிருக்காங்க. 171 கொஸ்டின் வந்து போட்டிருப்பாங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி நிறைய பேர். ஓகேங்களா, நான் ஒரு உதாரணத்துக்கு அவங்கள நான் காட்டினேன். நீங்கள் கமெண்ட்டில் போய் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பேர் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் படிக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் அதான் சொல்கிறேன், இந்த பேட்சுக்கு பேரே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டுன்னு ஏன் பேட்ச் நேம் வச்சேன்னா, உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப 200 எடுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. படிச்சுட்டு உங்களோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே வந்து கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. அவ்வளோதான், எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. இந்த 90%ல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்து நீங்கள் இந்த 10%க்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மார்க் என்ட்ரி இல்லைங்க, நம்ம இன்றைக்கி ரிப்போர்ட் கொடுத்துட்டுனக்கோசம் நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணாமல் இருக்காதீங்க. நீங்கள் நாளைக்கு தான் டெஸ்ட் எழுதுறீங்களா, பரவாயில்ல, நாளைக்கு எழுதிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க்கோ அந்த மார்க் என்ட்ரி பண்ணுங்கள். நான் பார்ப்பேன்
பரவாயில்ல இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த டைம் முடிஞ்சாலுமே கூட அவங்களுடைய கடமையை அவங்க செய்கிறாங்க. நான் திருப்தியாக படிக்கிறேன், அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன், மார்க் என்ட்ரி பண்ணுறேன். சார் வந்து கண்ணில் பார்ப்பார். பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்லுவேன்ல, பாருப்பா நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் கூட ஒரு 1000 பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்கன்ட்டு கூட நான் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பேன். ஸோ அது எல்லாமே உங்களுடைய பின்னாடி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான். ஓகேங்களா? கூடவே பயணிக்கிறவங்க இவ்வளோ பேர் இருந்தாலும் பின்னாடி பயணிக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 90% எவ்வளோ பேருன்னு தெரில. அது நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணுறதை வச்சு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து படிங்க. நம்மளோட வேலையை அதுதான். நம்ம இங்கே யூடியூப் வந்ததும் இல்லை டிஎன்பிசி வந்ததும் எல்லாமே வந்து படித்து வேலை வாங்குறதுக்காக தான். ஸோ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம புலம்பிக்கிட்டு இல்லை தேவையில்லாமல் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு ஏதாவது ஓகே இதை விட்டு அடுத்தது பார்த்துக்கலாம் நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அப்படி தள்ளி போட நம்ம மற்றவங்களுடைய பேச்சுக்கு நம்ம ஆளாயிடுவோம். நம்மளுடைய சக்ஸஸையும் நம்ம தள்ளி போடுறோம், நம்ம வாண்டடாக தள்ளி போடுற மாதிரி ஆகிடும். உங்கள்கிட்ட பெஸ்ட்டு கொடுங்க. இந்த குரூப் 2 தான் உங்களுக்குன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். சரிங்களா? தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது கிஷோர் பாகலேருந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.